ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மில்காஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம சூப்பராக பிரிஞ்சி, மெட்ராஸில் பிரிஞ்சி சொல்லுவாங்க, ஊர் சைடில் வெஜிடேபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாமா? வெஜிடேபிள் பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர் சட்னி, முட்டை எப்படி செய்யலாம், எப்படி சூப்பராக வந்துச்சுன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாங்கள் பாசுமதி அரிசி எடுத்துருக்கோம். நல்லா ஒரு தடவை நான் கழுவி ஊற வச்சுருக்கேன் அரிசி. வெங்காயம் ஒரு 200 கிராம் போதும். நான் 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் ஒரு 150 கிராம் வரும். மல்லி புதினா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். தக்காளி 150 கிராம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு. உங்களுக்கு காய்கறி என்ன வேணுமோ போட்டுக்கலாம். நான் பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி நான் காஞ்ச பச்சை பட்டாணி வாங்கி நைட்டே ஊற போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக இது பண்ணால் சாப்பாட்டில் இது பண்ணும்போது கரைஞ்சி போயிடும், டேஸ்ட்டே உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு எது வேணால் போட்டுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப காய்கறி நீங்கள் போட்டுக்கலாம். பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சட்டி காஞ்சோன்னு நெய் ஊற்றிருக்கேன். இது கடலை எண்ணெய் கொஞ்சம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் அளவாக தான் ஊற்றிருப்பேன். ஆனால் சாப்பாடு கடைசியில் செய்யும்போது நெய் இதெல்லாம் ஊற்றுறனால இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வணக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லா எண்ணெய் காஞ்சோடனே ஃபஸ்ட்டு பிரிஞ்சி இலையே போட்டுருங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லு நல்லா சாப்பாட்டில் நல்லா வரும். பிரிஞ்சி இலை நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும். நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி தான். இன்னும் அதில் கறி போடுவோம், அதில் காய்கறி போடுவோம். அதே மெத்தேடு தான். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறின பின்னாடி இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக கருக விட்டுறக்கூடாது. எந்த ஒரு பொருளையும் கருகுனாவே அந்த டேஸ்ட்டு மாறிடும் உங்களுக்கு. தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வணங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, அப்புறம் மல்லி புதினா, உப்பு எல்லாத்துக்கும் ஒரே இதாக போட்டுருக்கு. ஒவ்வொருத்தர் மசாலாவுக்கு அரிசிக்கு எல்லாம் தனித்தனியாக போடுவாங்க. ஒரே இதாக நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் இந்த அளவே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ சாப்பாடு தண்ணி குடிச்சு பார்த்துட்டு நீங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். எனக்கு இந்த அளவு கரெக்டாக வந்துச்சு. நான் உப்பு மேற்கொண்டு எதுவும் போடலை. நான் கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் போட்டாச்சு. பச்சை மிளகா நான் 3 போட்டிருக்கேன். இந்த உப்பு இது இப்படியே நான் போட்டு எல்லாம் கிண்டியாச்சு. இந்த மாதிரி நல்லா கிண்டுன பின்னாடி மல்லி புதினாவை போட்டுக்கோங்க. மல்லி புதினா நல்லா வணங்கின பின்னாடி சும்மா ஒரு நிமிஷம் நல்லா வணக்கின பின்னாடி நீங்கள் காய்கறி போடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாமே மசாலா எல்லாம் ஒன்று திரண்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? அப்போ இந்த காய்கறி போட்டு அதையும் ஒரு கிண்டிடுங்க. கிண்டி ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. லைட்டாக சிம்மில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி எப்பி போல தான் 1க்கு 2. நீங்கள் கம்மியாகவும் ஊற்ற வேணாம், எக்ஸ்ட்ராவும் ஊற்ற வேணாம். 1க்கு 2. 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி. அரிசி நல்லா ஊறிச்சுன்னா நல்லா சாப்பாடு நல்லா நீளமாக நல்லா வரும் உங்களுக்கு. எப்பயுமே தண்ணி கொதித்த பின்னாடி தான் போடணும்.
நம்ம தண்ணி கொதிச்ச பின்னாடி போட்டுட்டு இங்கே மூடி வச்சுருங்க. ஒரு 6 நிமிஷம் கொதித்த பின்னாடி திறந்து பாருங்கள். தண்ணி கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ லைட்டாக இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. அதிகமாக கிண்டிக்கிட்டே இருந்தாலும் அரிசி உடஞ்சிரும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து கிண்டணும். நல்லா இப்படி மூடி வச்சுங்க. கொஞ்ச நேரம் பாருங்கள், தண்ணி இப்படி நல்லா இதாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஒரு அரை எலுமிச்சப்பழம் இப்படி மேலே போட்டுருங்க. இன்னும் உங்களுக்கு சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டு தரும். நான் தயிர் ஊற்றலை, லெமன் மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் நெய் உருக்கி தான் போடுவேன். உங்கள்கிட்ட காட்டுறதுக்கோசரம் நான் அப்படி கெட்டியாக போட்டிருக்கேன். நான் இப்படி நெய்யை மேலே போட்டு மூடி வச்சிருக்கேன். மூடி இந்த மாதிரி தம்மு மேலே தண்ணியை வச்சு இப்படி தம்மு வச்சுருங்க. சிம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு நீளமாக கிடைக்கும். நான் ஆல்ரெடி சிக்கன் கிரேவி வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடு வச்சாச்சு. ஆனால் சாப்பாடு சூப்பராக கமன்னு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா பர்ஃபெக்டாக வரும். அளவுலாம் கரெக்டாக வரும். ஸ்வீட்டுக்கு அல்வா வச்சுருக்கேன். முட்டை